உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலம்மாள் நெக்சஸ். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்காருங்க. போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் அமைச்சரவையில மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேள்வியை முன்வைக்க, மாறுதல் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சி அப்படின்லாம் சூசகமாக சில கருத்துக்களையும் முதலமைச்சர் பதிவு செஞ்சாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வரப்ப அமைச்சரவை மாற்றம் இருக்குமோ என்னவோ, ஆனா வரத்துக்குள்ளார கூட்டணியில மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான புகைச்சல்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. குறிப்பா ஒரு 7 விஷயங்கள் கூட்டணியில பெரிய பிளவை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பலரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளார? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சரவை மாற்றம் இருந்தால் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கும், எந்த வகையில் இருக்கும்? அதன் தொடர்ச்சியாகவே பாஜகவோடு கொஞ்சம் திமுக இறங்கி போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குன்னா, ஏறி அடிக்க தொடங்கியிருக்காரு எடப்பாடி. குறிப்பாக கல்வித்தொகை நமக்கு சேர வேண்டிய 573 கோடி ரூபாய், அதை ஒட்டி காத்திரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய அரசியல் பின்னணிகள், இந்த பரபரப்பான பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல விரிவா பேச போறோம். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். திமுக கூட்டணியை பதம் பார்க்கும் பழனி மாநாடு ஸ்டாலினுக்கு பெரும் சோதனை. சமீபத்தில் நம்முடைய பழனியில இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பிரம்மாண்டமாக 2 நாட்கள் நடத்தப்பட்டது இல்லைங்களா? லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தாங்க. பெரிய திருவிழாவாகவே அரங்கேறியது. இதுல முக்கியமா 21 தீர்மானங்கள் இயற்றப்பட்டதுங்க. இந்த தீர்மானங்களை ஒட்டித்தான் திமுக கூட்டணிக்குள்ளார பெரும் புகைச்சலே ஏற்பட்டிருக்குங்க. ஏற்கனவே அரசியலுக்காக முருகனை கையில் எடுத்திருக்காங்க, இந்து வாக்குகளுக்காக கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே முருகனுக்காக களத்தில் இறங்கியது நாங்க தான் அப்படின்னு பாஜகவினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, உள்ளிட்ட சில கட்சிகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல முப்பாட்டன் முருகன் நம்முடைய தமிழ் கடவுள், நம்முடைய முன்னோர் அப்படின்னு அவருக்காக நாங்க தான் தொடக்கத்துல இருந்தே களத்துல இருக்கோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய தமிழர்களுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு பண்பாட்டு விழா அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படியாகத்தான் விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் 8-12 பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு விசிக கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ரவிக்குமார். கல்வியில காவிமயமா அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுடைய மாநில செயலாளரான தோழர் கே பாலகிருஷ்ணன் அவருமே மதத்திலிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் மத சார்பின்மை கோட்பாட்டுடைய அடிப்படைங்க, அதை திமுக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரும் தன்னுடைய விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. இவை எல்லாமே நம்முடைய முந்தைய காணொலியில நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம். இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளார இப்ப லேட்டஸ்டாக திராவிடர் கழகத்துடைய ஆசிரியர் திரு கி வீரமணி அவருமே தன்னுடைய விமர்சன பார்வையை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காருங்க. அதை அப்படியே வாசிச்சா அதனுடைய ஆழம் புரியும். 8வது தீர்மானத்துல கந்தசஷ்டி விழா காலங்களில் முருகன் கோவில்களில் மாணவ மாணவிகளை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது. 12வது தீர்மானத்தில் முருகப்பெருமானின் பெருமைகளை மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள கோவில்கள் சார்பில் நடத்தப்படுகின்ற அந்த கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. இந்த 2 தீர்மானங்களையும் எந்த வகையிலங்க ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்து அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் மத சார்புடையவன அல்ல. திமுக அரசாங்கத்துடைய கொள்கை அப்படிங்கிறது மத சார்பற்ற கொள்கையை அடிப்படையாக வைத்திருப்பது. திமுக அங்க வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அதற்கு கூட மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு தாங்க பெயர் அப்படின்னு விரிவாகவே தன்னுடைய விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு ஆசிரியர் திரு கி வீரமணி. இவை எல்லாவற்றுக்குமே இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சரான திரு சேகர் பாபு அரசியலுக்காக முருகனை கையில் எடுத்ததா சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. தீர்மானங்கள் சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழருக்கும் விசிகாவுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவருக்கும் நாங்க விரிவா விளக்கம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு அமைச்சர் சேகர் பாபுங்க. ஆனாலும் இந்த புகைச்சல் அடங்கல, பெரும் பட்டாசாகவே திமுகக்குள்ளார மீண்டும் வெடிக்க தொடங்கியிருக்குங்க. ஸ்டாலினை சோதிக்கும் 7 தலைவலிகள் புகைச்சலில் கூட்டணி கட்சிகள். முருகன் மாநாட்டை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சிபிஎம், விசிக, திக கூட்டணி கட்சிகள். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவருடைய வீட்டுக்கு வழங்கப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு வாபஸ்.
அப்புறம் விசிக கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அதிகாரிகள் போடுகின்ற தடை, இதன் தொடர்ச்சியாக முக்கியத்துவம் கொடுத்தும் தீர்க்கப்படாத வேங்கை வயல் பிரச்சனை, அப்புறம் ஆளுநருடன் திமுக காட்டுகின்ற திடீர் பாசம், கூடுதல் நெருக்கம், மேலும் நாணய வெளியீட்டு விழாவை ஒட்டி பாஜகவோடு கூடுதலாக நெருங்கும் திமுக. இப்படி பிரதானமான இந்த 7 விஷயங்கள் தான் திமுக கூட்டணிக்குள்ளார மிகப்பெரிய புகைச்சல்களை உருவாக்கியிருக்குங்க. முக்கியமா விசிக கடும் அதிருப்தியில இருந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து விசிக கொடி ஏற்றுவது சம்பந்தமாக அடிக்கடி பல பிரச்சனைகளையும் விசிக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்துல கூட எங்களுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருடைய 62வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரத்துல 62 அடி உயர கட்சி கொடிக்கம்பத்தை நிறுவனாங்க. கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி நாகை தொகுதியுடைய விசிக எம்எல்ஏவான திரு ஆளூர் சானவாஸ் அவரை வச்சு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனா அதுலயும் எக்கச்சக்கமான பஞ்சாயத்துங்க. கொடிக்கம்பம் அமைப்பதற்கு முறையான அனுமதியை பெறல அப்படின்னு இரவோடு இரவாக அந்த கொடிக்கம்பத்தை அகற்றி இருக்காங்க காவல்துறையினர். இது விசிகாவை ரொம்பவே கொதிப்படைய வைக்க சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே அவங்களை கைதும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ அவர் தலையிட்ட பிறகுதான் கைது செஞ்சவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கு காவல்துறைங்க. எப்ப திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சில மாதங்கள்லேயே சேலம் மாவட்டத்தில் கே மோரூர் பஞ்சாயத்து அலுவலகம் பக்கத்திலேயே விசிக கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் அகற்றினாங்க. அன்னைக்கு சேலம் தொடங்கி இப்ப நாகப்பட்டினம் வர விசிகாவுக்கு எக்கச்சக்கமான தடைகளை சில காவல்துறை அதிகாரிகளே போட்டுட்டு இருக்காங்க. இத கூட்டணி தலைமை திமுக தடுக்கிறாங்களா இல்லையா, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கொதிப்பு குறையாம எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க விசிகாவினர். அடுத்து ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை திரும்ப பெற வேண்டும் என்று மக்களவையில ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த திமுக திடீர்னு தேநீர் விருந்துல பங்கேற்று நட்பு பாராட்டி அவங்கள நம்பி இருந்த கூட்டணி கட்சிகளான எங்களை எல்லோரையுமே நட்டாற்றுல விட்டுட்டாங்க திமுக. இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு குமுறுறாங்க அதே கூட்டணி கட்சிகள். ஆளுநரும் முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் சிரிச்சு பேசிய அந்த காட்சிகள் எல்லாமே முதலமைச்சருடைய கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா? இது மட்டுமா, மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழா, அதில் பாஜகவினரோடு அவங்கள அழைச்சி அந்த விழாவை நடத்தினாங்க. அதில் பாஜக மத்திய அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவரோடு கூடுதல் நெருக்கத்தை முதலமைச்சர் காமிச்சாரு. முக்கியமா கடந்த 2008 ராமரை கலைஞர் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு பாஜகவினர் நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அவங்கள சார்ந்த பலர் அவமரியாதையான வார்த்தைகள்ல ரொம்ப மோசமாகவே பேசினாங்க. அப்ப நடந்த தகராறுல தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய பாஜகவுடைய அலுவலகமும் திமுகவினரால தாக்கப்பட்டதுங்க. அந்த சமயத்துல குடியரசுத் தலைவர்கிட்ட திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் மனு கொடுத்தாரு. யார் தெரியுங்களா? இப்ப ஆகா ஓஹோன்னு திமுக நாணய வெளியீட்டு விழாவில் பாராட்டு பத்திரத்தை வாசிச்சாங்களே, அதே மத்திய அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் தாங்க. இதெல்லாம் நாங்க எங்க போய் சொல்ல, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இருந்தவரை உச்சி முகிர்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். மரியாதைக்கு கூட கூட்டணி கட்சி தலைவரான திரு ராகுல் காந்திய விழாவுக்கு கூப்பிடவில்லை திமுக. இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு குமுறுறாங்க கதர் சட்டையினர். இது மட்டுமாங்க, இன்னமும் வேங்கை வயல் பிரச்சனை தீராத ஒன்றாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி ரீதியிலான ஆணவ படுகொலைகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு சட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்புறம் இந்தியாவில் முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார மற்றும் கல்வி நிலை குறித்த சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். நீண்ட கால சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். மக்கள் தொகைக்கேற்ப இஸ்லாமியர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். தாட்கோ சீரமைப்பு, தலித் தொழில் முனைவோரை உருவாக்குவது, பஞ்சமி நில மீட்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் இவை எல்லாவற்றையுமே கோரிக்கையாக வச்சிருந்தாரு மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவரான திரு தமிமுன் அன்சாரி. இதை எல்லாவற்றையுமே நிறைவேற்றுவதாக திமுக தெரிவிச்சாங்க. கூட்டணி உடன்படிக்கையிலையும் இதெல்லாம் ஒட்டி தான் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அரங்கேறவில்லை எதுவுமே. இப்படி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள், அதுக்கப்புறம் மின்சார கட்டணம், விலைவாசி ஏற்றம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. இவை எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் வேணும் அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவோ யாரை எதிர்த்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ, யாரை எதிர்த்து 40க்கு 40 வெற்றி அடைஞ்சாங்களோ அதே பாஜகவோடு கூடுதல் நெருக்கம் காட்டுறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க அதே கூட்டணி கட்சிகள்ங்க. முதலமைச்சர் அமெரிக்கா கிளம்பி போறதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தோடு கூடுதல் நெருக்கம் இணக்கமாக திமுக இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டப்ப
நாணய வெளியீட்டு விழாவுக்காக நாங்கள் அவங்க கிட்ட அனுமதி கேட்டு அவங்கள அழைச்சிருந்தோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை, அதாவது கொள்கையில உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில முதலமைச்சர் பதில் சொன்னாருங்க. ஆனா இவை எல்லாமே கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துற மாதிரி இல்லை. திரும்பி வரத்துக்குள்ளார இந்த புகைச்சல் அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. முன்னையெல்லாம் கலைஞர் இருந்தப்ப ஏதாவது இதே போல கூட்டணி கட்சிகள்கிட்ட பிரச்சனை புகைச்சல்கள் இருந்ததுன்னா உடனடியாக பேராசிரியர் திரு க அன்பழகன் அப்புறம் திரு ஆர்காட்டார் 2 பேருமே அதை கவனிச்சு சரி பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு கட்சிக்குள்ளார அப்படி யாருமே இல்லைங்கிறதான் கூட்டணி கட்சிகளுக்குமே பெரும் குறையா இருக்கு அப்படின்னு குமுறி தள்ளுறாங்க நம்முடைய ஜூனியர் விகடன் செய்தியாளர்களான ச அழகு சுப்பையா, கே குணசீலன், நா பொன் குமரகுருபன், வே கோபாலகிருஷ்ணன் ஆகிய நம்முடைய செய்தியாளர்கள் கிட்ட நம்முடைய ஜூனியர் விகடன்ல அட்டைப்பட கட்டுரையாக இன்னும் மேலும் நிறைய குமுறல்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க கூட்டணி கட்சியினர். அமைச்சரவை மாற்றம், உதயநிதிக்கு யோகம், செந்தில் பாலாஜி வரும் வரை காத்திருக்கும் லிஸ்ட், வெயிட் அண்ட் சி. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா கிளம்பி செல்றதுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர்கள் நீங்க திரும்பி வந்த உடனே இங்க அமைச்சரவையில மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற முக்கிய கேள்வியை முன் வச்சாங்க. மாறுதல் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சி அப்படின்னு வேடிக்கையாக சிரித்தபடியே இந்த பதிலை தெரிவிச்சாரு முதலமைச்சர். சரி, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நாமளும் விசாரிச்சப்ப ஏற்கனவே உளவுத்துறை அப்புறம் அவங்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் இவங்கெல்லாம் தனியாகவே ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயற்பாடுகள், மாவட்ட செயலாளர்களுடைய செயற்பாடுகள், குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கும் கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி, மக்கள்கிட்ட அவங்களுக்கு எப்படி நல்ல பேர் இருக்கா, இன்னொரு பக்கம் மக்களுடைய குறைகளை எந்த அளவுக்கு தீர்த்து வச்சிருக்காங்க, திட்டங்களை எந்த அளவுக்கு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க உள்ளிட்ட மெகா சர்வேவையை எடுத்து அந்த ரிப்போர்ட்டை ஏற்கனவே முதலமைச்சருக்கும் சமர்ப்பிச்சிட்டாங்க. அவருடைய டேபிள்ல அது வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே 2-3 முறை அமைச்சரவையை மாற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் அது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடக்கூடாது, சூழல் சரியில்லை அப்படின்னும் நிறைய விஷயங்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள்லேருந்து பல விஷயங்கள் வந்தது. அதனாலேயும் அப்படியே கொஞ்சம் ஓகே வச்சிருப்போம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வந்தவொடனே சில அதிரடிகளை செய்யலாம், காலம் கணிஞ்சிருக்கு அப்படின்னும் அறிவாலய தலைமை கருதுறாங்க. முக்கியமா இந்த 2 வாரங்கள்ல அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயற்பாடுகளையும் கட்சியினருடைய செயற்பாடுகளையும் கண்காணிச்சுட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சருமா அதை தெரிவிச்சிருக்காரு, என்னுடைய தாய் வீடு இங்க தாங்க இருக்கு, தமிழ்நாடு, சிறகு விரித்து நான் அங்க பறந்தாலும் இங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போவும் இந்த 2 வாரத்துல அவங்களுடைய செயற்பாடுகளை ஒட்டியும் இந்த லிஸ்ட்ல முன்ன பின்ன இருக்கலாங்க. நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா இலாக்கா மாற்றமோ இல்ல அமைச்சர் பதவி பறிப்போ இருக்காது அப்படின்னும் ஒரு எச்சரிக்கை துணியில சில கருத்துக்களும் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரி, அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டா யாருடைய பதவி பறிப்போகலாம் அப்படின்னு விசாரிச்சா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாண்புமிகவும் அப்புறம் இங்க முட்டை ஏரியா இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாண்புமிகவும் அவங்க ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்ல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 வாரத்துல வேணா அவங்க தங்களை சரிப்படுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் பலரும் அமைச்சரவையில இடம் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு புதிதாக வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டா ஒதுக்கலாம் அப்படின்னு, சமுதாய ரீதியிலாகவும் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. முக்கியமா சிறுபான்மையினர் சார்பாகவும் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா மேற்கு மண்டலம், அங்கிருந்து ஒரு அமைச்சர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும், அதாவது இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா மாங்கனி மாவட்டம் அந்த வட்டாரத்துல இருந்தும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியாவை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கவர் செஞ்ச மாதிரியும் இது இருக்கும் அப்படின்னு சில கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதுக்கப்புறம் திரு செந்தில் பாலாஜி அவர் சிறையில் இருக்காரு, அவருக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் இது பிணை கிடைச்சிரும் அப்படின்னு தலைமை நம்புறாங்க. ஸோ அவர் வெளிவந்த பிறகு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு அவர் வகித்த துறையே கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க. அதனாலையும் இந்த அமைச்சரவை மாற்றங்கிறது தள்ளி போய்கொண்டே இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அதே சீனியர் உடன்பிறப்புகள். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விடுதலை பெற்று விடுவாருங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியாகவே அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியை அந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கு. இதுதாங்க இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை புட்டு வைக்கிறாங்க அதே அறிவாலயத்து சீனியர் உடன்பிறப்புகள். பாஜக இறங்கி போகும் திமுக ஏறி அடிக்கும் எடப்பாடி. ஷமக்ரா ஷிஷா அபியான் திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் 2024-25 ஆண்டுக்கான நிதி
573 கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவங்க முதல் தவணையாக விடுவித்திருக்கணுங்க. ஆனா மத்திய அரசாங்கம் அதை செய்யவில்லை. இதற்கு காரணம் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசாங்கம் அமல்படுத்தவில்லை, அதனாலதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் மத்திய அரசாங்கம் சார்ந்த சில செய்திகள்லாம் வட்டம் அடிக்குதுங்க. இதையே முதலமைச்சர்கிட்ட கேள்வியாக முன் வச்சப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 573 கோடியை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது அப்படின்னு அவருமே தெரிவிச்சிருக்காருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இப்படி சிஎம் விமர்சித்து பேசினாலும் கூட திமுக கூட்டணி கட்சிகளே அதை பெருசா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இதுதான் நமக்கான தருணம் அப்படின்னு இறங்கி அடிக்கவும் தொடங்கியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி. தங்களுடைய கொள்கைகளை கல்வித்துறையில திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில தற்போதைய மத்திய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு கடுமையாகவே பேசியிருக்காரு எடப்பாடிங்க. ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டித்து ஒரு 3 தீர்மானங்களை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா சம்பந்தமான விஷயத்திலும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது அதிமுக. இப்படி பாஜகவை எதிர்ப்பதன் மூலம் ஏற்கனவே திமுகவும் பாஜகவோட நெருக்கம் காட்டிட்டு இருக்கிறதாலையும் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வருவாங்க, இழந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் பெற முடியும் அப்படின்னு இறங்கி அடிக்க தொடங்கியிருக்காரு எடப்பாடி. போக போக இன்னும் இது அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ரத்தங்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த அரசியல் காணொலியை திருக்குறள் சொல்லி முடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தோணுதுங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து, அகநக நட்பது நட்பு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். திறமைக்கு மரியாதை. வேலம்மாள் நெக்சஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.